ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களில் தீர்மானத்தை குறித்து பார்த்தோம். தானியேல் தீர்மானம் எடுக்கிறான். இந்த உலக காரியங்கள் எங்களை அணுகக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கிறான். உலக உணவு எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது, வேதத்துக்கு புறமான காரியங்களை எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது, எங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவன் தீர்மானம் எடுக்கிறான். அந்த தீர்மானத்தில் அவன் உறுதியாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயத்துக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹalleluya. கெட்ட விஷயத்துக்கு தீர்மானம் எடுக்கணும், நல்ல விஷயத்துக்கு தீர்மானம் எடுக்கணும். கெட்ட விஷயம் தீர்மானம் எடுக்காம ஈஸியா நடைபெறும். நல்ல விஷயம் தான் ரொம்ப கஷ்டப்படும். கெட்ட விஷயத்துக்கு அது நம்ம தீர்மானம் எடுக்க தேவை. ஈஸியா அது பாட்டு நேரம் நடக்கும், எல்லாமே தானே நடக்கும். கெட்ட விஷயம் நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம கஷ்டப்பட வேண்டும். தானியேல் நல்ல விஷயத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்காக அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள், தன் சரீர கட்டுப்பாட்டுக்குள், உணவிலே கட்டுப்பாடு, நேரத்திலே கட்டுப்பாடு. அவன் பார்க்கும்போது அவன் ஜெபத்திலும் அந்த நேரத்தில் கட்டுப்பாட்டாக இருந்தான். எல்லா விதமான காரியத்தில் அவன் ஒழுங்குகிறதமாய் இருந்தான். அதனால தேவன் அவனுக்கு ஞானங்களை கற்றுக் கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார், தீர்க்க தரிசனங்களை கற்றவன் கொடுத்தார். எதிர்காலங்களை குறித்து அவன் பேசும்படியாக, எதிர்காலத்தை குறித்து எழுதி வைக்கும்படியாக தேவன் அவனுக்கு இவ்வளவு ஞானத்தை கிருபை கொடுத்த காரணம் என்னவென்றால் அவன் தன் வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு. ஹalleluya. ஒரு மனிதன் எவ்வளவாய் அர்ப்பணிக்கிறானோ அவ்வளவாய் அவன் வாழ்க்கையில உயிரை காண முடியும். ஹalleluya. நீங்க எவ்வளவாய் அர்ப்பணிக்கிறீங்களோ, எல்லாத்துக்குமே நீங்க எவ்வளவு நேரத்தை செலவு பண்றீங்களோ, எந்த மானாலும் உலகமானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலகப்புறமான வாழ்க்கையானாலும் சரி, உலகப்புறமான உழைப்பு, வேலை, பிசினஸ், எவ்வளவாக நீங்க உங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, எவ்வளவோ உங்களுடைய தியாகம் செய்கிறீர்களோ. சில பேர் நேரத்தை செலவு பண்ணாங்கன்னா தியாகம் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு உழைப்பு தியாகம் ஒன்று வீணாய் போவது கிடையாது. ஹalleluya. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நண்பர்கிட்ட வேலை செய்யணும், நீங்க செய்கிறது கடவுள் பிரதிபலனை தருவார். ஹalleluya. நம்ம உண்மையா வேலை பார்த்தா இந்த ஓனம் நம்மளை ஏமாத்தினாலும் கடவுள் ஒருபோது ஏமாற்ற மாட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைப்பார். உண்மைக்கு என்னைக்குமே உயர்வு உண்டு, உண்மையா செய்கிற வேலைக்கு என்னைக்குமே பிரதிபலனம் உண்டு. இங்க நம்ம ஏமாந்தாலும் இன்னொரு இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்ம வாழ்க்கையாக உண்மைதான் முக்கியமானது, உழைப்பு முக்கியமானது, நீதி நியாயம் முக்கியமானது. அது என்றைக்குமே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், என்றைக்குமே தோல்வி கொண்டு வருவது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் உண்மையா தான் இருக்கிறானே, இன்னும் நடக்கலையே, இங்க இல்லை என்றாலும் வேற இடத்துல கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். உண்மைக்கும் உத்தமத்திற்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் எவைக்கு இருந்தாலும் பிரதிபலன் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். பொய்யும் அப்படிதான், பொய்யை பேசி இல்லைன்னா என்ன எனக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனால் அந்த பிரதிபலன் என்னைக்கு தான் நம்ம அனுபவிச்சு ஆக வேண்டும். என்னைக்கு இருந்தாலும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஒன்றே ஒன்று, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். யாராக இருந்தாலும் சரி, பாஸ்டா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், ரெவரண்டா இருந்தாலும், பிஷப்பா இருந்தாலும், எவ்வளவு பேர் ஆகட்டும், மனுஷன் எதை விதைக்கிறானோ அது அறுப்பே ஆக வேண்டும். அது செயலானாலும் சரி, சொத்தானாலும் சரி, பணமானாலும் சரி, நேரமானாலும் சரி, நாம் எதுக்கெல்லாம் நாம் எதை செய்கிறோமோ அது பிரதிபலனை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தாவீது அவன் நல்ல காரியங்களை பிரதிபலனை அவன் செய்தான், அது அனுபவித்தான், ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல காரியத்துக்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டும், கட்டுப்பாட்டாக இருக்க வேண்டும். நல்ல காரியங்களில், ஊழியத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உலகப்பிரமான வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் ஒழுங்குகிரகம் செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராகவே இருக்கிறார். ஹalleluya. அந்த தியாகத்தின் பொறுத்துதான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் தியாகம் செய்வோம், ஊழியத்துக்கு தியாகம் செய்வோம், குடும்பத்துக்கு தியாகம் செய்வோம், நிச்சயமாகவே அதன் பிரதிபலனை நம்மால் காண முடியும். இன்றைக்கு இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். குடும்பத்துக்காக எதை செய்தாலும் இன்னைக்கு நினைக்கலாம், பணம் அவங்க இவ்வளவு செலவாயிடுச்சு, இவ்வளவு போச்சு, கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் அது பிரதிபலனை கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உழைப்புகள் வீணாய் போவது கிடையாது. ஊழியத்துக்கு உழைக்கிற உழைப்பு, குடும்பத்துக்கு உழைக்கிற உழைப்பு ஒருபோதும் வீணாய் போவது கிடையாது. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவோட ஓமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பல ஓமையில் ஆண்டவர் சொன்னார். 7 வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம்
25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்தும், ஒரு இடத்தில் 2 தாலந்தும், ஒரு இடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இதுக்கு போய் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுகிறார். அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. எவ்வளவு அழகா எல்லாருக்குமே திறமை இருக்குது. எல்லாருக்குமே திறமை இருக்கு. ஆனா அந்த திறமைக்கு ஏற்றத்தக்கதா கர்த்தர் நம்மளுக்கு தாளந்துகளை தருகிறார். திறமை இல்லாதவனுக்கு தாளம் தரல, திறமை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் தாளம் தருகிறார். அப்ப உனக்கு எனக்கு கர்த்தர் தாளந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தாளந்து என்பது உலகப்பரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஊழியர்கள், கிருபைகள், உழைப்புகள், இதெல்லாம் ஒரு தாளந்தாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை என்பது ஒரு தாளந்து. தாளந்து பழைய காலத்தை பார்க்கும்போது ஒரு அளவாக காணப்படுகிறது. அளவாக இப்போ நம்ம எப்படி ஒரு சவரம் சொல்லுகிறோம், அது போல இவ்வளவு கிராம் சவரம் என்று சொல்லுகிறோம். அதே போலதான் ஒரு தாளந்து அளவாக இருக்கிறது. இந்த அளவு தக்கதாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் பலனை தந்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக ஆண்டு சொல்றார் ஓமைகளெல்லாம். ஆண்டு சொல்ற ஓமைகளை நாம் பின்பற்றும் போது உண்மையிலே அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மக்கள் புரிந்து கொள்ளாத மக்களுக்கு ஆண்டவர் ஆதி காலத்தில் பாருங்க எப்படி ஒரு ஓமை சொல்லுது, எடுத்துக்காட்டு. இன்னைக்கும் அநேக பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாதான் புரியும். அதனால இயேசு கிறிஸ்து எடுத்துக்காட்டாக சொல்றார். தொடர்ந்து அப்படியே வாசிங்க. அப்படியே 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தார். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தார். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை உதேசி வைத்தான். போதும் பாருங்க. ஆண்டவர் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. ஆனா 3 பேருக்குமே திறமை தான் இருக்குது. திறமை இல்லாம இல்ல. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, திறமைக்கு ஏற்றதாக கொடுத்திருக்கிறார். இவனுக்கு 5, அவனுக்கு ரொம்ப திறமை இருக்கு, அதனால அவனுக்கு 5 தாலந்து. இன்னொன்று கொஞ்சம் திறமை இருக்கு, அதனால அவனுக்கு 2 தாலந்து. கடைசியாக அவரோட பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு நல்ல திறம், கொஞ்சம் திறமை இருக்கு, போதும். அவனுக்கு ஏற்ற பிரகாரமாக ஆண்டவனுக்கு தாளந்தை கொடுத்தார், 1 தாலந்து. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி ஆண்டவனுக்கு தெரியும். இவனுக்கு இவ்வளோதான். நான் இந்த 5 தாலந்து வாங்கின போயிட்டு 10 மாத்தான், 2 தாலந்து வாங்கினவன் 4 மாத்தான், இந்த 1 தாலந்து வாங்குறவன் என்னவா மாற்றுறாங்கன்னா அவன் எக்ஸிஸ்டாக குறைத்து வைக்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் திறமைக்கேற்றதாக காரியங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு எனக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். அது நாம் தேவனுக்காக பயன்படும்படியாக அதை நாம் பெருக செய்ய வேண்டும். குடும்பம் பெருக செய்ய வேண்டும், ஊழியர்கள் பெருக செய்ய வேண்டும், நாம் செய்கிற வேலைகள் பெருக வேண்டும், செய்கிற வியாபாரங்கள் பெருக வேண்டும், ஊழியர்கள் பெருக வேண்டும், ஜபங்கள் பெருக வேண்டும், வேதனுடைய ஞானங்கள் பெருக வேண்டும். அநேக பேர் தேவன் தன்னுடைய கிருபைகளை அதை பொதித்து விடுகிறார்கள். தேவன் தன் கிருபைகளை பொதித்துள்ள உங்களுக்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறார். எனக்கு சொல்ற உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் கிருபை தந்திருக்கிறார் அப்படின்னா பெருக செய்ய வேண்டும். என்றைக்கு நாம் நம்முடைய எண்ணம் வர வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக செய்ய வேண்டும். தொடர்ந்து அப்படியே வாசிங்க. 25ஆம் வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவைகளை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார்.
2 காலங்களை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 காலங்களை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 காலத்தை சம்பாதிப்பேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 காலத்தை வாங்கினவர் வந்து, ஆண்டவனே, நீ கிடைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் கிடைக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது காலத்தை நிலத்தில் தேக்க வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொண்டு என்றார். பாருங்க, 5 வாங்கினவன் 2 பேர் பண்ணிட்டான், 2 வாங்கினவன் 2 பேர் பண்ணிட்டான். 1 வாங்கினவன் என்ன பண்ணான்? நெருப்பில் பொறுத்து வைத்து அந்த எஜமான் கேட்கும்போது ஒன்று தவற சொல்லியிருக்கணும், ஒன்று சொல்லியிருக்கணும், என்னால் முடியல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? சாப்பிட்டு போக்கு சொல்லுறோம். நான் இருக்கேன். இன்றைக்கும் நாம் அநேக பேர் தான் சாப்பிட்டு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் தான் சொல்கிறோம், சாப்பிட்டு போக்கு சொல்லிதான் இருக்கிறோம். நாம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாப்பிட்டு போக்கு சொல்லுகிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் உயிரிழவே முடியாது. இவன் கூடுமானவ வரைக்கும் இவன் அதை மல்டிப்ளை பண்ண அவன் முயற்சி எடுத்திருக்கலாம். எடுக்கும்போது தோல்வியாக கூட இருந்திருக்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை. அது புதைக்காமல் அதை பிறருக்காக பயன்படும்படியாக செய்திருக்கலாம். யாருக்காக பயன்படுத்தோம். அந்த 1 வாங்கணும், அந்த 1 போய் யாருக்காக கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. அந்த 1 தாவத்தை எடுத்துன்னு போயிட்டு யாருக்காக தானம் பண்ணினாலும் பரவாயில்ல. அந்த 1 தாவத்தை எடுத்துன்னு போயிட்டு நஷ்டம் பண்ணினாலும் பரவாயில்ல. ஏதோ ஒன்று ஆண்டவர் பாராட்டியிருப்பாரு. கொண்டு போய் அவன் புதைத்து வைத்திருக்கான். புதைத்து வைத்தது மாத்திரமல்ல, கேள்வி இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, சாக்கு போக்கு சொல்லுகிறான், நான் பயப்படுகிறேன், அதனால செய்கிறேன். விதமான தேவச்சனமே, இன்றைக்கும் நீங்கள் நானும் சாக்கு போக்கு சொல்லுவதால் வாழ்ந்து கொள்கிறேன். தவறை உணர வேண்டும். 5 வாங்கினவன் 10 மாற்றினான், 2 வாங்கினவன் 4 மாற்றினான். இந்த 1 வாங்கினவன் இருந்ததையும் எடுத்துட்டு அவன் குறைத்து வைத்தவன். ஞானப்பட்ட நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து வாழ்த்து பாருங்கள். அது பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தேவன் தந்த கிருபைகளை போக்கடைக்கொள்ளாக இருக்கிறார்கள். ஏசா வேற பார்க்கிறது வேதனை பார்க்கிறோம். ஏசா தேவன் தந்த கிருபையை அவன் போக்கடைத்தவனாக இருந்தான். யாக்கோபுக்கு ஆண்டு கிருபை கொடுத்தார். அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டு அவன் உயர்ந்து போனான். ஈசாக்கு தேவனுடைய மகன், ஆபிரகாமுடைய பிள்ளை, தேவனுடைய விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆசிரியப்பட்ட மகன் ஈசாக்கு. அவ்வளவு பெரிய ஈசாக்கு ஆசிரியப்பட்ட பிள்ளைகள் 2 பேருமே தேவன் கிருபை தந்தவனாக இருந்தார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைக்கு ஒரு அவங்க தகப்பனாக அவங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஒரு விசுவாச தகப்பன். இஸ்ரவேல் ஆசீர்வாத தேவனுக்கு பிரியம். ஆபிரகாம் பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கு 2 பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட கிருபையில் அவன் போக்கடிப்பவனாக இருந்தான். கிருபையான அற்பமாய் இருந்தான் ஏசா. அவன் எவ்வளவு பெரிய ஒரு சிரேஷ்ட உத்தரவாகும். அவனுக்கு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். அந்த பெரிய பாக்கியமான விஷயத்தை அவன் அற்பமாய் எண்ணினான். சாதாரண ஒரு வேளை உணவுக்காக அது அற்பமாய் எண்ணினான். அவன் மீண்டுமாக வேதம் சொல்வது அவன் மீண்டுமாக அழுது குழம்பி கூட அவன் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. ஆனால் யாக்கோபு இந்த நேரத்தை பயன்படுத்தி தன் கிருபைகளை எப்படியாவது இந்த ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள வேண்டும். தகப்பனுடைய ஆசீர்வாதம் முக்கியமானது, ஆண்களுடைய ஆசீர்வாதம் முக்கியமானது, தேவனுடைய ஆசீர்வாதம் முக்கியமானது, சபை என்பது முக்கியமானது, ஊழியம் என்பது முக்கியமானது, தேவனை துதிப்பது என்பது முக்கியமானது, தேவனை பாடுவது என்பது முக்கியமானது என்று சொல்லி அதன் மீது அவன் பரிசனை உள்ளவனாக, அதன் மீது தாகம் உள்ளவனாக இருந்தபடியானதான் தேவன் அவனை ஆசீர்வதித்தான். ஒரு மனிதனுக்கு தாகம் இருக்க வேண்டும், ஊழியத்தின் மீது தாகம் இருக்க வேண்டும், குடும்பத்தின் மீது தாகம் இருக்க வேண்டும். இப்பதான் வாழ்க்கை உயரும். இங்க நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், நிச்சயமாய் கணக்கு கேட்பார். கரெக்டாக கணக்கு சொல்றோமா இல்லை சாப்பிட்டு போட்டு சொல்லிருக்கோமா? உலகத்துக்கு சொன்ன மாதிரி சாப்பிட்டு போட்டு ஆண்டுக்கு சொல்ல முடியாது. தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கும்படியாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்.
பிறகு தேவனுடைய அன்பை சொல்லும்படியாக நமக்கு அழைத்திருக்கிறார். அதுதான் அந்த தாளந்து. நான் மட்டும் ரட்சிக்கப்படுவது அல்ல, ரட்சிப்புக்கு நடத்த வேண்டும் என்பதுதான் ஒரு தாளந்து. இன்னைக்கு நீயும் நான் ரட்சிக்கப்பட்டு நம்ம ரட்சிக்க அப்படியே புயர்த்து வைத்திருக்கிறோம். எதுக்குமே பயன்படாதபடி புயர்த்து வைத்திருக்கிறோம். சபைக்கும், குடும்பத்திற்கும், நண்பர்களுக்கும், ஊழியத்திற்கும் எதற்கும் பயன்படாதபடி நம்முடைய ரட்சிப்பை புயர்த்து வைத்திருக்கிறோம். அது ஆஸ்வாதம் இல்லை என்று நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்கள் தேவனுக்கு தூரமாக இருக்க என்பதை மறந்து போகாதீர்கள். தேவன் நமக்கு எதை கொடுத்தாரோ அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது பெருசோ சின்னதோ தேவனுக்காக அவராசினோட பரவாயில்லைங்க, செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பாராக. இவன் என்ன சொல்லுகிறான், ஒரு காலம் வாங்கினேன், நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனால படிச்சு வைத்தேன். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். பாட்டு பாட பயப்படுறோம், வசனம் சொல்ல பயப்படுறோம், செய்தி பேச பயப்படுறோம், தேவனை துதிக்க பயப்படுறோம், வசனம் பேச பயப்படுறோம். எதுக்குமே பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. வேதம் என்ன சொல்லுறாங்க, ஒரு தாளத்தை வாங்கி இல்லாத இருக்கிறவனுக்கு நான் கொடுத்தார், இல்லாத இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. தொடர்ந்து அப்படியே வாசிங்க, வசனம் அப்படியே. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் எவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயோ. இங்க பாருங்க, ரெண்டு காரியங்கள் வேறு சொல்லுகிறது. ஒன்று பொல்லாதவன், இன்னொன்று சோம்பேறியான். இந்த ரெண்டு பேரால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த கிருபைகளை மேம்படுத்த முடியாது. சோம்பேறியால முடியாது. இன்னொன்று பொல்லாத. சில பேர் நல்ல சுறுசுறுப்பா இருப்பான், பொல்லாத காரியங்கள் இருக்கும், நல்ல எண்ணமே இருக்காது, சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வான். ஒரு வேலை சொன்னா எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு முடிச்சிடுவான், கரெக்டா முடிச்சிடுவான். ஆனா அவனுக்கு எண்ணம் சரியா இருக்காது, பொல்லாதவன். இன்னொன்று நல்லவனா இருப்பான், சோம்பேறியா இருப்பான். அதனால பிரயோஜனமே இல்லை. இந்த ரெண்டு பேராலும் பிரயோஜனம் இல்லை. நல்லவனா இருந்து எங்கள் இன்ஜினியர் கூப்பிட்டாரு, நான் சின்ன வயசுல வேலைக்கு போகும்போது என்னை கூப்பிட்டாரு, சொன்னார் என்னை பார்த்து. நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்லை, வல்லவனா இருக்கும். எப்படி சொன்னாரு, நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த வயசுல நீ இவ்வளவு நல்லவனா இருந்தால் வாழ்க்கையில முன்னேற முடியாது. இவ்வளவு பணங்கள், எவ்வளவு பொருட்கள், சைக்கிள் எடுத்து அப்பதான் புதுசாக வேலைக்கு போயிருக்கிறேன். புதுசா வந்து இறங்கும். நான் ஒரு சைன் போட்டேன்னா அந்த சைன் போட்டுருவேன். நான் சும்மா என் பொருளுமே தினசமாக சைன் போடுவேன். அவன் போயிட்டு அப்பவே 80,000 ரூபாய், 1 லட்சம் வாங்குவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நைஸாக வந்து பேசுவாங்க, கான்ட்ராக்டர்லாம், இன்னும் சைன் போடுவேன். பார்த்தா வேலை கொஞ்சம் தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை இன்னொரு இந்த லாஸ் ஆகிடுச்சு, இந்த லாஸ் ஆகிடுச்சு, சைன் போட்டுருக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரியாது, அனுபவம் இல்லை. அவங்க கொண்டு போவாங்க, எனக்கு தெரியாமல் போய் கிளைண்டிங் பண்ணி பணம் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை பார்த்தா ஒரு 10,000 தான் இருக்கும். நம்ம நல்லவோன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சோம். அவங்க பார்த்தா என்ன போட்டுட்டே இருக்காங்க. வேலை பார்த்து 10,000 தான் இருக்கும். வாழ்க்கையில் தெரியாமல், சிறுவயதில் தெரியாமல் அப்போ இன்ஜினியர் கொடுத்தாரு, நல்லவனாக இருக்க பிரச்சனை இல்லை, நல்லவனாக இருக்க வாழ்க்கையில் நான் வல்லவனாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. குடும்பத்தில் வல்லவனாக இருக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் வல்லவனாக இருக்க வேண்டும், ஊழியத்தில் வல்லவனாக இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை மாற்ற வளர்ந்துள்ளவராக இருக்கிறார். ரெண்டு பேருடைய வாழ்க்கையை இருக்குமே ஆசிரியர் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று சோம்பேறி, இன்னொன்று கொள்ளாதவர். நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரை என்னால் செய்ய முடியல, நான் பயந்துக்கிறேன், எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இன்றைக்கு நம்ம எல்லோரும் சாக்கு போக்கு சொல்லுவோம். எதை கேட்டாலும் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். சபைக்கு வர முடியாது சாக்கு போக்கு சொல்லுகிறோம், ஊழியர் செய்ய முடியாது சாக்கு போக்கு சொல்லுகிறோம், யாருக்கான உதவி செய்ய வேணுங்கிற சாக்கு போக்கு சொல்லுகிறோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பழமொழி சொல்லுது. மனசு ஒன்று இருந்தால் எப்படினாலும் செய்ய முடியும். இந்த மனசு இல்லாதனால தான் சாக்கு போக்கு சொல்லுவோம். செய்யக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு தான் சாக்கு போக்கு சொல்லுவோம். முதலாவதாக நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் செயல்பட நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். தைரியமாக செயல்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பாராக. தேவன் உனக்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறார். நம்ம சொல்றோம், படிக்கிறத சொல்றோம், படிக்கிறத சொல்றோம், தேசத்தில சொல்றோம், எனக்கு போகத்தில சொல்றோம். ஆனா சாப்பிட்டு
யாக்கோபு கூட சொல்ல தெரிஞ்சுப்பாங்க. அவங்க பாருங்க இவங்கலாம் இந்த 5 தாளந்து வாங்க போயிட்டு அவனை பற்றி ஒன்றுமே சொல்ல 5 தாளந்து வாங்கிட்டு அப்படி 10 பேர் கொடுத்து ஒன்றே தான். 2 தாளந்து வாங்க போயிட்டு 4 கொடுத்து ஒன்றே தான். இந்த 1 வாங்க தான் ரொம்ப நேரம் பேசுகிறான் பாருங்க. எடுக்கிறாங்களே பாருங்க. அதனால ரொம்ப பேசுறவங்க ஒன்றுமே செயல்படுத்த மாட்டாங்க. ரொம்ப பேசுகிறோம் செயல்படுத்தவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. சில பேர் வேலையை அழகாக முடிச்சுட்டு போவாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்க வேண்டும். செயல்படுத்துவதை கற்று நம்மளை மாற்ற வேண்டும். தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும். தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வேண்டும். தேவனுக்கு பயன்பட வேண்டும். அதுதான் கத்த முடியும் அழைச்சிருக்க. எதுக்காக முடியும் தெரிஞ்சுக்கணும், அவருக்கு பயன்படும்படியாக தான். நம்ம தலைவலி குணமாகிறதுக்கு, குடும்பத்தில் கஷ்டத்தை போகிறது, கடனை போகிறதுக்காக அல்ல. அது தானாக கிடைக்கும். அதுவும் முதல் தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி தேடுங்க, அப்போது இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலக பாரமான ஆசீர்வாதங்கள் ஒரு பொருட்டாகவே இல்லை. அதுவும் ஒரு சாதாரண விஷயம், அதுவும் சின்ன விஷயம். அதுக்காக நீ நானும் அழைக்கப்படவில்லை. நாம் அழைக்கப்பட்டது தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும்படியாக, தேவனுக்காக புரோஜனமாக வாழும்படியாக, தேவனுடைய ஊழியத்துக்கும் சபைக்கும் பிற மக்களுக்கும் ஆஸ்வாதமாக இருக்கும்படியாக உன்னையும் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் அற்பமாக இருந்தோம் என்றால் அந்த வாழ்க்கையை கேள்விப்படியாக நாம் மாறப்படும். நம் வாழ்க்கை என்றால் உயர வேண்டும். ஹல்லேலூயா. நீ நான் உயர வேண்டும். இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கை உயர்வில்லை என்றாலும் இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் உன்னையும் என்னை உயர்த்த வளைப்பள்ளவராயிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கின்ற கர்த்தரின் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்துடைய சம்பளம் கேட்டது ஆண்கள் இருப்பாங்க, எல்லாம் படித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க எப்படி ஆஸ்வாசம், எவ்வளோ ஆஸ்வாசம். உனக்கு கேட்க முடியும், படிப்பு கம்மி தான். வாரத்தில் ஆந்திராவில் ஒரு அண்ணன் வீடு பாட்காஸ்ட் வீடு கேட்க நான் கேட்கணும். அவர் எல்லாருக்கும் முன்பதாக உதவி செய்கிறார். அநேக சபையில் கட்டி தருகிறார். வீட்டுக்கு வந்து பதிவு வைத்தார், உங்களுக்கு உதவி செய்கிறார். அதனால் போக முடியாமல் கலந்து போகணும். எல்லோருக்கும் முன்பாக சொன்னார், இதே ஊரில் கடனுக்காக பிரச்சனை பயந்து ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இதே ஊரில் கர்த்தரில் உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் 10th கூட பாஸ் ஆகலாம் வாங்க, நான் 10th பாஸ் ஆகிறேன், இன்னும் நான் 10th பாஸ் ஆகாமல் இருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு கர்த்தரில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அநேக சபைகளுக்கு 25 சபைக்கு மேலே கட்டி கொடுத்திருக்கிறார். வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார், வியாபாரம் பண்ணுகிறார். அந்த வாழ்க்கையில் அப்படியான மக்கள் பண்ண முடியும். திறமை உள்ளவராக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வளைவுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேரை பார்த்துருக்கோம், வயசு 40 ஆனாலும் இன்னொரு வேலை கிடைக்கல, சரியில்லை, அது இல்லை, இது இல்லை. கடந்த வாரம் என்னோட படிப்பு வீட்டுக்கு போயிருந்தேன். கேட்டேன், அவன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவன் தாயா அவன் இன்னும் திருமணமாகல, வாழ்க்கை ஒழுக்கம் இல்லை, குடி. அவங்ககிட்ட பேசும்போது வேலை இல்லை சொன்னான். நான் சொன்னேன், இப்போ வரையே வேலை வந்தாங்க. வேலை இல்லை, சென்னையில் வேலை இல்லை என்பது முட்டாள்தனமானது. உழைப்பு இல்லை, வேலை இல்லை சொல்லுவது முட்டாள்தனமானது. சென்னையில் யாராக இருந்தாலும் ஆசைப்படா இருக்கலாம். ஹல்லேலூயா. சென்னையில் படிக்கிறவங்க எங்கேயுமே படைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் சென்னையிலேருந்து சென்னைக்காக எவ்வளோ லட்சம் மக்கள் வருகிறார்கள் நார்த் இந்தியாவுக்கு. நீங்கள் சென்ட்ரலில் போய் பாருங்கள், எல்லாம் நார்த் இந்தியா மக்கள் தான் வருகிறார்கள். எதுக்காக? பிழைக்கும்படியாக, வேலை செய்யும்படியாக, முன்னேறும்படியாக. நம்ம இருக்கணும், நம்ம ஆளும் நம்ம வெளிநாட்டில் போய் உழைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்கிருந்து திறமையாக இருக்கிற மக்கள் வெளிநாட்டில் போனால் சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலும் அமெரிக்காவில் பார்த்தா அவங்க எப்படி நார்த் இந்தியாவில் நம்ம இங்கே தாங்க போகிறோம். கர்த்தர் நம்ம திரும்ப உள்ளவராக இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம உயர்த்த வேண்டும். அவங்களுக்கு வாழ்க்கையில் உயர வேண்டும், உலகப்பரமான வாழ்க்கையில் உயர வேண்டும். அதற்காக தான் தேவன் உன்னையும் என்னை கற்று தெரிந்திருக்கிறான். ஆகவே தேவன் உனக்கும் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். யாரும் சொல்லவே முடியாது, கர்த்தர் எனக்கு கிருபை தரவில்லை என்று யாராலும் சொல்லவே முடியாது. என வேதம் சொல்லுது, அவங்களுக்கு தக்கதாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். உனக்கு என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ற பிரகாரம் உனக்கு கொடுப்பாரு. உன்னால முடியாது ஆண்டு கேட்கவே இல்லை. உன்னால் என்ன முடியுமோ அதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மோசையை கர்த்தர் அழைத்திருக்கலாம், யோசுவாவை கர்த்தர் அழைத்திருக்கலாம். உன்னை எப்படியோ ஒரு விதமாக ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கும்படியாக இயேசுக்கு சிலுவை சுமக்கும் போது அப்பொழுது ஒரு சிலுவை சுமக்காங்க. யாருமே தெரியல, பைபிள் அவன் பேர் தான் போட்டுருக்கு. யாரோ ஒருவன் நீர் வரான், சிலுவை சுமந்து போகிறாரு. அவன் கொஞ்சம் தூரம் சிலுவை சுமக்கிறான்.
கர்த்தர் உன்னை என்னையும் சிலர் சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தால் நீயும் நானும் சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியாவது தேவனுக்கு பயன்பட வேண்டும். அவன் நல்லா இருக்கும்போது சாப்பிடும்போது எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவன் இல்லை, அவன் கஷ்டப்படும் போது அவனாக வருகிறான், யாரோ வருகிறான், சிலுவை சுமக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமான தேவன் சொல்லுகிறேன், நீயும் நானும் தேவனுக்கு பயன்படுவதாக மாறப்பட வேண்டும். குடும்பத்துக்கு பயன்படுவதாக மாறப்பட வேண்டும். தேவன் உனக்கும் எனக்கும் அந்த கிருபையில கத்த தந்திருக்கிறார், தாளந்தில கத்த தந்திருக்கிறார், திறமையில கத்த தந்திருக்கிறார். நீ சொல்லவே முடியாது, எனக்கு திறமையில சொல்லவே முடியாது, யாராலும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், நியாயம் உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த தேவ சொல்ல வேத பிரகாரமாக நாம் நடப்போம். இந்த ஓமை பிரகாரம் நாம் நடக்கும்போது உண்மையை நான் சொல்லுகிறேன், உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உங்களால் காண முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கும், ஆண்டவரே நீ தந்த தாளந்துகளை நான் உயர்த்த எனக்கு கிருபை தருவீராக, நீ தந்திருக்க கிருபைகளை மேன்மைப்படுத்த கிருபை தருவீராக. இத்தனை ஆண்டுகள் நான் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆண்டவரே, நீ சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உமக்காக வாழ, உமக்காக வைராக்கியமாக இருக்க அந்த ஒரு தாளத்து வாங்குறவன் பூமியில புதைத்து வைத்த பிரகாரமாக நாங்கள் உங்களிடத்து வாங்கிக் கொண்ட கிருபைகளை பூமியில புதைத்து வைக்காத பிரகாரமாக ரட்சிப்பை புதைத்து வைக்காமல் ரட்சிப்பை சுவிசேஷமாய் சொல்ல நாமத்தை அறிக்கையிட நீ சொன்ன ஆண்டவர் நீ செய்த காரியங்களை பிறகு சொல்லும்படியாக அத்தனை கிருபை தருகிறாக என்று நாம் அர்ப்பணிக்கும் போது நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வளமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார்.